ஹாய் நண்பா, நாம இன்னைக்கு ஷட் ஆஃப் த ஈவில் டிராகன் அப்படின்னு சொல்லக்கூடிய மான்வாவோட அடுத்த எபிசோட் பார்க்க போறோம். அண்ட் போன எபிசோட்ல ஹீரோவும் என் பேருக்கு வந்திருப்பான். ரெபேக்கா நம்பிக்கையான ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் டைகரும் எழுதி வச்சுட்டு போக இது அங்க கூட ஹீரோ நோட் பண்ணிருப்பான். அப்படி இருக்கும்போதே ரெபேக்காவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனு வர அந்த இடத்துல ரெபேக்கா வந்திருப்பா. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுக்கு வந்த அவளுக்கு வீட்டுல யாரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் தெரிய வர யாரானி அப்படின்னு சொல்லிட்டு வெப்பனை தூக்கி காமிக்கும் போதே ஹீரோவும் அவசரப்படாத கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்னு சொல்லிட்டு தலைவனு கிட்ட வந்திருப்பான். அப்படியே கட் பண்ணி அந்த ரெபேக்காவும் பயங்கரமா கத்திருப்பா. யாரானி எதுக்காக பட்ட பகல்ல என் வீட்டுக்கு திருடத்துக்காக வந்திருக்க, கண்டிப்பா உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கன் எடுத்து பாயிண்ட் பண்ணும்போது ஹீரோவும் சாதாரண மக்கள் முன்னாடி துப்பாக்கி நீட்டினா கண்டிப்பா அவங்க பயந்துருவாங்க, ஆனா அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் ஒரு கிக்க விட்டுருப்பான். அது மட்டும் இல்லாம ரெபேக்கா வச்சிருந்த அந்த வெப்பனும் அவ கையை விட்டு போக தலைவனும் டக்குன்னு பிடிச்சிருப்பான். அது மட்டும் இல்லாம ஹீரோவும் கட்ட ரெபேக்காவை லாக் பண்ணிருப்பான். இத பார்த்து அவளும் மிரண்டு போயிருப்பா. ஹீரோவும் நான் அடிச்சு சொல்றேன், கண்டிப்பா உன்னோட வெப்பன்ல புல்லட்டே கிடையாது அப்படின்ட்டு தலைவனும் சொல்ல ஹூடி எடுக்கும் போதே ரெபேக்கா பார்த்து மிரண்டு போயிருப்பா. தல இது நிஜமாலுமே நீ தானே அப்படின்னு சொல்லி கேட்கும் போதே ஆமா நான் தான் உயிரோட தானே இருக்கேன், என்ன பார்த்தா உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்கும் போதே ரெபேக்கெல்லாம் கண்ணீர் விட்டு கதறி இருப்பான். கேப்டன் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு அவளும் கிட்ட வந்திருப்பா. அது மட்டும் இல்லாம ஹீரோ ஹக் பண்ண ட்ரை பண்ண என் கிட்ட எல்லாம் வராத, எதுவா இருந்தா டிஸ்டன்ஸ்ல இருந்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரெபேக்காவை தள்ளி வைக்க கேப்டன் எனக்கு இன்னும் கூட ஒரு மாதிரி டவுட்டாவே இருக்கு, கனவுன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது பேசாம இந்த கன்ல ஒரே ஒரு டைம் சுட்டு பாக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோலாம் ஆடி போயிருப்பான். ஏய் சுட்டு பாக்கிறதுக்கு தோசையா சுட்டு நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பயங்கரமா கத்திருப்பான். உன் கண்ணு முன்னாடி நான் தான் நிக்கிறேன், நான் தான் பேசிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது இதுக்கு மேல எப்படி கனவு வரும், அது பகல் டைம்ல கண்ணை முடிச்சுட்டு எப்படி கனவு காணுவேன் அப்படின்ட்டு ஹீரோவும் கேட்க சரி அப்படி இருந்தா எதுக்காக என்ன ஹக் பண்ண விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோவும் யோசிச்சிருப்பான். அது முன்னனா ஓகே, பட் இப்ப அப்படி கிடையாது, நான் ஒரு ஃபேமிலி மேன் ஆயிட்டேன், இன்னொரு ஃபேமிலிக்கு சொந்தம். அப்படி இருக்கும்போது எப்படி அதை பண்ண முடியும் அப்படின்ட்டு தலைவனி யோசிக்க ரெபேக்காவும் ஆமா நீங்க இந்த 3 வருஷம் எங்க போயிட்டீங்க, நீங்க இல்லாத டைம் இந்த எம்பில நிறைய விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் என்னோட வீட்டுல எம்பேருக்கு துரோகம் பண்ண ஒரு பர்சன் ஒளிஞ்சிட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா எனக்கு பயங்கரமான பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கேட்க ஹீரோவும் அப்படின்னா நீயும் நான் துரோகம் பட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் போதே சே கண்டிப்பா நீங்க அப்படி பண்ணிருக்க மாட்டீங்க, அது மட்டும் இல்லாம என் பேர் உங்களை எப்ப துரோகி அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணாங்களோ அதை எதிர்த்து கேட்ட ஃபர்ஸ்ட் ஆள் நான் தான், அதனால என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்க டிராகன் ஸ்லேயர் ஆர்மியில இருந்து. இப்ப பேட்ரோல் பண்ணக்கூடிய நார்மல் சோல்ஜரோட வேலைக்கு இப்ப வந்துட்டேன். அது மட்டும் இல்லாம டெய்லி என்னோட வேலையை பேட்ரோல் பண்ணது மட்டும்தான், அதுவும் பார்த்த மூஞ்ச திரும்ப பார்த்துட்டு இருக்கிறதுலாம் ஒரு வேலையா, அதையும் தாண்டி இப்பெல்லாம் நான் எந்த கிரியேச்சர் கூட சண்டை போடுறதே கிடையாது, பயங்கர மோசமா இருக்கக்கூடிய கிரியேச்சர் கூட சண்டை போட்டு போட்டு போலக்குன்னு ஆசையா இருக்குன்ட்டு ரேபேக்காவும் சொல்லும் போது ஹீரோ இதெல்லாம் கேட்கும் போது பாவம் நிலைமை கஷ்டமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் மென்ஷன் பண்ணிருப்பான். அது மட்டும் இல்லாம ரொம்பவும் தேங்க்ஸ், ஏன்னா யாருமே நம்பாதப்ப நீ தானே அதிகமா நம்பி இருக்க, அப்படி இருக்கும்போது ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல ரேபேக்காவும் சேச்சா அப்படிலாம் கிடையாது, நாம 2 பேருமே பிரதர்ஸ். அப்படி இருக்கும்போது இதுல என்ன இருக்கு அப்படின்ட்டு ரெபேக்கா தன்னை ஒரு பையனா நினைச்சு சொல்லிட்டு இருக்க ஹீரோவும் இதை கேட்டுப்பான். அது மட்டும் இல்லாம ஹீரோ இந்த இடத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஃபுல்லாவே செக் பண்ணி பார்த்துட்டான். செக் பண்ணி பார்த்த வரைக்கும் ரெபேக்கா ஹீரோவுக்கு துரோகம் பண்ற மாதிரி எந்த ஒரு விஷயமும் பாத்தீங்கன்னா தட்டுப்பல்ல. அப்படி இருக்கும்போது ரெபேக்கா என் பக்கம் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கன்ஃபார்ம் பண்ணிருப்பான். சரி வாத்தல வந்து உட்காந்து பேசு, அது மட்டும் இல்லாம உனக்கு வீடு இருக்கா, இப்ப நீ எங்க போய் ஸ்டே பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போதே அது வீடுலாம் கிடையாது அப்படின்ட்டு ஹீரோ சமாளிக்க ரெபேக்காவும் எனக்கு நல்லாவே தெரியும் கண்டிப்பா நம்மளோட கூட்டத்துல எவனோ ஒருத்தன் துரோகம் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் நீ இப்ப மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்ல ஹீரோவும் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த இடத்துல நம்ம 4 பேர் மட்டும் தான் இருந்தோம், அது மட்டும் இல்லாம சட்டனா எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, என்னால எதுவுமே ஒரு 5 செகண்டுக்கு பார்க்க முடியல, பட் அந்த 5 செகண்ட் அப்பதான் நீ தாக்கப்பட்டிருக்க, அதையும் தாண்டி அந்த இடத்த சுத்தி எந்த ஒரு சில்வர் டிராகன் ஆட்களுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது இதை யார் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசிச்சு பார்த்தேன். யோசிச்சு பார்க்கும்போது கண்டிப்பா இப்படியாதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கன்க்ளூஷனுக்கு வந்தேன் அப்படின்ட்டு தலைவியும் சொல்ல இது ஹீரோ கேட்டுப்பான். ஆமா நீ சொல்றது உண்மைதான், அவங்க அட்டாக் பண்ணதுல என்னோட ஆர்மரே பயங்கரமா டேமேஜ் ஆயிடுச்சு, அது மட்டும் இல்லாம எனக்கும் பயங்கரமா பாதிப்பு ஏற்பட்டுச்சு, நான் உயிரோட இருக்கிறதே ஒரு அதிசயம் மாதிரி தான் அப்படின்னு சொல்ல ரெபேக்காவும் அப்படின்னா 2 பேத்துல யாரா இருக்கும் மார்ட்டினா விக்டரா அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு அதை பத்தி சரியா தெரியல, அவங்க 2 பேருமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் மார்ட்டின் திரும்ப அவன் வீட்டுக்கு போயிட்டான். அவன் அப்பா ஒரு மினிஸ்டர் இருந்தாரு, கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு அவன் அம்மா அவனை போட்டு வறுத்து எடுத்திருப்பாங்க. அண்ட் அதே சேம் டைம்ல விக்டர் டெபுட்டி கமாண்டரா இருந்தான், அவனு இப்ப வேலையை விட்டு போயிட்டான், அவன் ஒரு பப்ல சிங்கரா இருக்கான் அப்படின்னு சொல்ல தல ஒருவேளை அவங்க 2 பேத்துல யாரு உனக்கு துரோகம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா இதுக்காக யோசிச்சுக்கிட்டு பேசாம 2 பேத்தையுமே தட்டி தூக்கிடலாம், எந்த பிரச்சனையும் வராதுல அப்படின்னு சொல்லிட்டு ரெபேக்காவும் சொல்ல ஹீரோ அதை கேட்டுப்பா என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கும் போதே நீ கவலையே படாத, அதுக்கு தகுந்த எல்லா வெப்பன்ஸுமே என்கிட்ட இருக்கு, பாருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கபோர்டு ஓபன் பண்ணி காமிக்க எக்கச்சக்கமான வெப்பன்ஸ் இருந்திருக்கும்.
தல ஊன்னு மட்டும் சொல்லு தட்டி தூக்கிடலாம். உனக்கு பிடிச்ச ஏதோ ஒரு வெப்பன் அங்கிருந்து போய் எடுத்துக்கோ. நான் கிளம்பிட்டேன் அப்படின்ட்டு ரெபேக்காவும் கிளம்ப ஹீரோலாம் மிரண்டு போயிருப்பான். இல்ல அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள என்னடா மினி வாசோனே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் மிரண்டு போயிருப்பான். சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம ஃபர்ஸ்ட் டைகர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவனோட மாஸ்டரோட போட்டோ எடுத்து வச்சிருப்பான். எதுக்காக டைகருக்கு வாண்டட் போஸ்டர் அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப அவர் எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரெபேக்காவும் அத பத்தி எனக்கும் தெரியாது தல. அவர் ஒரு 2 பேத்த போட்டு தள்ளிட்டாரு. அப்புறம் போட்டு தள்ளின 2 பேத்தையுமே கைத்துல கட்டி மேன்ஷனோட மேலேயே தொங்க விட்டுருக்காரு. அது நியூஸ் பேப்பர்லாம் வந்து பெரிய பிரச்சனையாச்சு தல அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா மாஸ்டர் இந்த மாதிரி பண்ண மாட்டாரு. இது அவரோட ஸ்டைலே கிடையாது. அவன் போட்டு தள்ளணும் அப்படின்னா கண்டிப்பா வேற மாதிரி தான் போட்டு தள்ளுவான் அப்படின்ட்டு ஹீரோ யோசிக்க சரி யார் யார் இறந்து போனது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரெபேக்காவும் தேடி இருப்பா. இதோ நான் தேடி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளு தேடி கண்டுபிடிச்சு எடுத்திருப்பா. பார்மசி மேனேஜரு கேஷினோ ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சில ஆட்கள் பாத்தீங்கன்னா இறந்து போயிருப்பாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் டைகர் தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்திரையும் குத்தி இருப்பாங்க. அண்ட் இதை பார்க்கும்போது ஹீரோக்கு ஒரு விஷயம் தெளிவா புரியுது. இவங்க 3 பேருமே கண்டிப்பா நார்மல் பீப்புள் கிடையாது. இவங்க 3 பேருமே எம்பையருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆட்கள். அதையும் தாண்டி இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஒத்துமையே எம்பையருக்கு கீழே வேலை செஞ்சது தான். அது மட்டும் இல்லாம என்னோட மாஸ்டரான டைகருக்கு முத்திரையை குத்தி இருக்காங்க. இவன் தான் அதெல்லாம் பண்ணிருக்கான். இவன் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கரெக்டா இதெல்லாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தா நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் அப்பதான் ரோஸும் டைகரை வந்து மீட் பண்ணிருக்கா. அப்படி இருக்கும்போது ஒருவேளை இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஒருவேளை என் தலை டைகரா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு லைட்டா டவுட் வந்திருக்கும். ஒருவேளை ஏன் மேல விழுந்த பழி எடுக்கிறதுக்காக மாஸ்டர் இப்படி பண்ணிட்டு இருக்காரா, கிங்டத்து மேல அதிகமான பிரஷர் போட பாக்குறாரா அப்படின்னு சொல்லி யோசிக்க ரெபேக்காவும் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஒரு போட்டோ காமிச்சிருப்பா. அண்ட் அது வந்து ஒரு பிரீஸ்டோட போட்டோ. அது மட்டும் இல்லாம அவர் வந்து அதிகமான கரப்ஷனை பண்ணிருக்காரு. எம்பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா பெரிய ஆளா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்கள் பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கும். ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு அடுத்த டார்கெட் கண்டிப்பா டைகரா இருக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு. அண்ட் அதே சமயம் ஓப்பனா இந்த நியூஸ் வெளியே வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது ஒருவேளை நம்ம டைகரை பிடிக்கிறதுக்காக அவங்க ட்ராப் செட் பண்ணிருப்பாங்க போல அப்படின்னு ரெபேக்காவும் சொல்ல ஹீரோவும் மாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாரு ட்ராப் அப்படிங்கிறது ட்ராப் மாதிரி இருக்காது. அது நமக்கு ஏத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதை எப்படி யூஸ் பண்ணிக்கிறோமோ அதை பொறுத்து எல்லாமே சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாரு. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா சொல்றேன் அது ட்ராப்பாவே இருந்தாலும் அதை அவருக்கு ஏத்த மாதிரி தான் மாத்த பாப்பாருன்ட்டு ஹீரோவும் கெத்தா சொல்ல அதுக்கேத்த மாதிரி டைகரை காமிச்சிருப்பாங்க. சும்மா கெத்தா வெறித்தனமா அவனுட்டு இருக்க போஸ்ட் பயங்கரமா இருந்திருக்கும். கையில வெப்பனோட களத்துல இறங்கிருப்பான். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இனிமே வரக்கூடிய எபிசோட பொறுத்து வந்து பாருங்க செம்மையா இருக்கும். அதையும் தாண்டி டைகர் டேரக்டா களத்துல இறங்கி ஹீரோக்காக இத்தனை பேர்த்த போட்டு பொழந்துட்டு இருக்கான். என் பேர் மேல பயங்கரமான பிரஷரை போட்டுட்டு இருக்கான். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல டைகருக்கு என்ன ஆக போகுது, ஹீரோ டைகர் மீட் பண்ணுவாங்களா, ஹீரோ திரும்ப வீட்டுக்கு போவானா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பொறுத்து வந்து பாருங்க செம்மையா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் நண்பா.